வாங்க. அது ஒண்ணும் இல்லம்மா, அவங்களுக்கு வீட்டு ஞாபகம் வந்துருச்சு. புரியுது வாசு. ஒரு பொம்பளையா இருந்து இது கூட புரிஞ்சுக்கலன்னா எப்படி? வாசு, இதை பாரு, நாளைக்கே போய் ரங்கநாயகி அம்மாவை பார்த்து கையோட வீட்டுக்கு கூட்டிட்டு வர. என் மேல இருக்கிற கோவத்துல அவங்க வரமாட்டேன்னு சொல்லி அடம் பிடிச்சா கூட என்கிட்ட சொல்லு. நான் அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்டு எப்படியாவது இங்க கூட்டிட்டு வந்துடுறேன். வினோ, நீ ஒன்னும் கவலைப்படாத. நாம எல்லாரும் ஒன்னா இருக்கணும்னு தானே ஆசைப்பட்டோம். அவங்கள அப்படியெல்லாம் விட்டுற மாட்டோம். எனக்கும் பாட்டி ரம்யா ஞாபகம் வந்துருச்சு. அவங்க இங்க வந்துருவாங்கல்ல? ஆமாண்டா கண்ணா, அவங்க இங்க வந்துருவாங்க. நம்ம எல்லாரும் இந்த வீட்டுல தான் இருக்க போறோம். இப்ப எதுவும் யோசிக்காம எல்லாரும் சாப்பிடுங்க. நாளைக்கே போய் கூட்டிட்டு வந்துடலாம். சரியா கௌதம்? சாப்பிடு. சரி, இன்னைக்கு அம்மா நானே உனக்கு ஊட்டி விடுறேன். அம்மா தரேன், சாப்பிடு. என்ன போதுமா? இன்னும் ஒரு வாய் வாங்கிக்கப்பா. இந்தா. அம்மா, இவரு உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும்னு சொன்னாரு. என்ன சிவராமா, என்ன பேச போற? ஏன் அமைதியா இருக்கீங்க? என்கிட்ட சொன்னத அம்மா கிட்ட சொல்லுங்க. சரி, நானே சொல்றேன். அம்மா, இவருக்கு இங்க இருக்கவே மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கான். பேசாம வேற ஊருக்கு போயிடலான்னு சொல்றாரு. எனக்கும் அவரை சொல்றதுதான் சரின்னு படுது. அப்போ சேர்ந்து நம்ம எல்லாரும் ஊருக்கு போயிடலாமா? இல்ல இல்ல, எங்க ஊருக்கே போயிடலாம். எனக்கும் அங்க நர்ஸ் வேலை இருக்கும். இவருக்கு அங்க வேற வேலை கூட ஏற்பாடு பண்ணிட்டா நாங்க உங்களை பார்த்துப்போம். என்ன சிவராமா, துர்கா என்ன சொல்றா? நீ சொன்னியா ஊரை விட்டு போலான்னு? அப்படி சொன்னியாப்பா? ஆமாமா, நான் தான் சொன்னேன். என் வினோ, என் பிள்ளைங்க எல்லாரும் பக்கத்துல இருக்கிறாங்க. அவங்கள எல்லாம் நான் கண்டுபிடிச்சோம். நான் உரிமையோட போய் அவங்க கிட்ட பேச முடியல. நான் தான் உன் புருஷன், நான் தான் உங்க அப்பான்னு என்னால போய் வினோதனி கிட்டையும் என் பிள்ளைங்க கிட்டையும் சொல்ல முடியல. ஒரு பக்கம் நான் போய் சொல்லணும்னு ஆசையா இருக்கு, இன்னொரு பக்கம் உங்களுக்கு நான் செஞ்சு கொடுத்த சத்தியம் இருக்கு. ரெண்டுக்கும் நடுவில் நான் கடந்து போராடுறேன். எங்க நான் உங்களுக்கு செஞ்சு கொடுத்த சத்தியத்தை முறிச்சிருவணும்னு பயமா இருக்குமா? அம்மா, எனக்குள்ள இருக்கிற தவிப்பை என்னால வார்த்தைகளால சொல்ல முடியலமா. கடுமையான பாலைவனத்துல தண்ணி கிடைக்காதான்னு தாகத்துல தவிச்சிட்டு இருக்கிற ஒருத்த முன்னாடி ஒரு நதியே இருந்தோம். தாகம் தீர அள்ளி எடுத்து குடிக்க முடியலன்னா அவனுக்கு எந்த அளவுக்கு கஷ்டமா இருக்குமோ அந்த அளவுக்கு ஒரு கஷ்டத்தை நான் அனுபவிச்சுட்டு இருக்கிறேன். எங்கேயாவது போயிடலாமா? இந்த ஊர் வேண்டாம். நீங்க, நான், ரம்யா, நம்ம 3 பேரும் இந்த ஊரை விட்டு வேற எங்கேயாவது போயிடலாம். நீ எங்களை விட்டு போனாலும் இன்னைக்கு வரைக்கும் எங்களை விட்டு போகாம எங்க கூடவே இருந்த வினோதனியை விட்டுட்டு நான் எப்படிப்பா தூரமா போக முடியும்? இப்ப அவ அங்க இருந்தாலும்
அவன் நினைப்பு பூரா இந்த வீட்டை சுத்தியே தான் இருக்கும். அப்படிப்பட்டவளை விட்டுட்டு நான் எப்படிப்பா போக முடியும்? அவன் மூச்சு காத்து இல்லாத ஊருக்கு என்னால வர முடியாதுப்பா. என் பேர பசங்களை விட்டுட்டு என்னால வர முடியாது. சிவராமா, எனக்கு நீயும் வேணும், அவளும் வேணும்டா. உன் முடிவை மாத்திக்கப்பா. அதே மாதிரி மெல்ல மெல்ல உன் மனசையும் மாத்திக்க. அம்மா நான் இருக்கேன், எனக்காக என் கூட இரு சிவராமா. எப்படியாவது ஊருக்கு கூட்டிட்டு போயிடலான்னு பார்த்தா அம்மா முட்டுக்கட்டை போடுறாங்களே. இதை விடக்கூடாது. எப்படியாவது நாம தான் ஸ்டெப் எடுத்து வைக்கணும். மதி, கௌதம், அம்மா முதல்ல உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். உங்களுக்கு தெரியாம அம்மா இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்தது தப்பு தான். அன்னைக்கு கல்யாணமே வேண்டான்னு சொல்லிட்டு இன்னைக்கு அம்மா ஏன் இப்படி பண்ணாங்கன்னு உங்களுக்குள்ள ஒரு குழப்பம் இருக்கலாம். ஆனா எல்லாமே ஒரு காரணமா தான். சொன்னாலும் உங்களுக்கு புரியாது. சூழ்நிலை அப்படி ஆயிடுச்சு. பாருங்க கண்ணுங்களா, நாம இப்ப இருக்கிற வீடு மட்டும்தான் வேற. என்னைக்குமே நான் உங்களுக்கு அம்மா தான். என்னம்மா பேசுற? நம்ம எல்லாருமே ஒன்னா இருக்கலாம் தானே நாங்க நினைச்சோம். நீங்க கல்யாணம் வேணாம்னு சொன்ன உடனே எங்களுக்கு கஷ்டமா இருந்துச்சு. இப்ப நீங்க எங்களுக்கு தெரியாம கல்யாணம் பண்ணிருந்தாலும் எங்களுக்கு வருத்தமே இல்லம்மா, சந்தோஷம்தான். இங்கே ஒன்னாவே இருந்துடலாமா? நம்ம பாட்டி ரம்யா அத்தை எல்லாரையும் இங்கே கூட்டிட்டு வந்துடலாமா? எங்களுக்கு அவங்க வேணுமா? கண்டிப்பா அவங்க இங்கதாண்டா வருவாங்க. அவங்கள நம்ம எப்படி விட்டு கொடுக்க முடியும்? மதி, என்ன மதி எதுவும் சொல்லாம அமைதியா இருக்க? உனக்கு அம்மா மேல ஏதாச்சும் கோவமா? எனக்கு என்னமா கோவம்? நீ தனியா பேசணும்னு சொன்னதும் நான் கூட என்னமோ ஏதோன்னு பயந்துட்டேன். இதான் விஷயமா? எங்களுக்கு இது சந்தோஷம் தாம்மா. அம்மா, நானே உன்னை மறந்துட்டேன் பாரு. நானும் உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணுமா? என்ன மதி, சொல்லு. இன்னைக்கு நீ எங்களை ஸ்கூலுக்கு கூப்பிட வர்றதுக்கு முன்னாடி சிவா அங்கிள் வந்திருந்தார் தெரியுமா? அவரா? அவர் எதுக்கு அங்க வந்தாரு? தெரியலம்மா. அந்த பக்கமா ஒரு வேலையா வந்தாரா. எங்க ஞாபகம் வந்துச்சுன்னு சொல்லிட்டு எங்களை பார்க்க வந்தாரு. ஆனா அம்மா, இன்னைக்கு அவர் என்கிட்ட பேசினது, நடந்துக்கிட்ட விதம் எல்லாமே ரொம்ப புதுசா இருந்துச்சும்மா. எப்பவும் கலகலன்னு சிரிச்சு பேசுற அங்கிள் இன்னைக்கு ரொம்ப அமைதியா ஃபீலா பேசினாரு. கௌதம்க்கு முத்தெல்லாம் கொடுத்து என் தலைய வரவெல்லாம் கொடுத்தாருமா.